எப்போதும் ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கை கொண்டாடும் தஞ்சை திருக்காட்டுப்பள்ளி பகுதி மக்கள் தற்போது வறண்டு காணப்படும் ஆற்றில் பம்ப் நீரை இறைத்து வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயகுமார், தகவல்கள். வணக்கம். நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி காவேரி படித்துறையில் ஆற்றில் நீர் இல்லாமல் இருந்த போதும் அதிகாலை முதலே கூட்டமின்றி பெண்கள் காவேரிக்கு படையிலிட்டு புதுத்தாலி கயிறு மாற்றிக் கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் 18ஆம் நாள் அன்று தமிழர்களின் திருநாளாக நீர்நிலையில் கொண்டாடப்படும் முக்கிய திருநாளாகும். குறிப்பாக காவேரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும் காலங்களில் நதிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு அரிசி பழங்களை வைத்து காவேரி அம்மனுக்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வரும் நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி காவேரி நதிக்கரை ஓரமாக உள்ள மக்கள் தண்ணீர் இல்லாத போதிலும் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி காவிரி படித்துறைகளில் அதிகாலை முதலே குறைந்த அளவிலான மக்கள் வருகின்றனர். அரிசி பழங்களை வைத்து பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் மஞ்சள் பூசிய நூல் கயிறை அணிந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். புதுமண தம்பதிகள் தாலியில் உள்ள மஞ்சள் கயிற்றை மாற்றி புது கயிறை அணிவித்து வருகின்றனர். இது திருமண பந்தம் பலப்படும் என சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கு முன்னிட்டு ஆற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் போர் அமைத்து அதன் மூலமாக குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளனர்.